எல்லோருக்கும் வணக்கம். இதில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சைபர் தாக்குதல் நடக்குது இல்லைங்களா? ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, தேடுபொறி சர்ச் இன்ஜின் மூலிமா எப்படி மோசடி கும்பல் பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா, மக்கள் பொதுவாக என்ன பண்ணுவாங்க, தமக்கு ஏதாவது ஒரு தகவல் வேணும் அப்படின்னா எடுத்த உடனே போயிட்டு தேடுபொறியில் தேடுவாங்க. தேடுபொறினா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் சர்ச் இன்ஜின், பிங்கு, யாஹூ, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் மக்கள் அதிகமாக பயன்படுத்துறது கூகுள்னு சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். நம்ம எது தெரியணும் அப்படின்னாலும் நேராக போயிட்டு அங்கே தேடுவோம், சரிங்களா? அந்த தேடுபொறியை பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் தங்களுடைய வங்கியினுடைய சேவை மையம் இருக்கு இல்லைங்களா, கஸ்டமர் கேர், அவங்களுடைய தொடர்பு எண் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு நிறுவனத்தினுடைய தொடர்பு எண் அதெல்லாம் தேடுவாங்க. இதில் மோசடி கும்பல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போலியாக, அதாவது தங்களுடைய நம்பரை அங்கே பதிவிட்டு வச்சுருப்பாங்க. அந்த எண்ணை பயன்படுத்தி மக்கள் அவங்கள தொடர்பு கொள்ளும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக்கள்கிட்டேருந்து நீங்கள் கரெக்டான ஆள் தான், கரெக்டான விஷயத்துக்காக தான் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு இருக்கீங்களா அப்படின்னு பரிசோதிக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய தகவல் எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க பேசி. அப்படி வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த தகவல்களை வச்சு மோசடி செய்வாங்க, சரிங்களா? அதனால் இதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்னா, சேவை மையத்தை தொடர்பு கொள்ளும்போது நாம் சரியான இணையதள முகவரி போட்டு அந்த இணைய பக்கத்தில் போயிட்டு சரியான தொடர்பு மையத்தினுடைய சேவை மையத்தினுடைய எண்ணை எடுத்து நம்ம தொடர்பு கொண்டால் இந்த மாதிரி சைபர் மோசடியிலிருந்து, சைபர் தாக்குதலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளை பாதுகாத்துக்கலாம், சரிங்களா? நீங்கள் கூகுள் தேடுபொருளை தேடின உடனே மேலே ஒரு எண் வந்துச்சு அப்படின்னா அது சேவை மையத்தினுடைய எண் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கக்கூடாது. அந்த எண்ணை பார்த்துட்டு அதே எண்ணு தான் பார்த்திங்கன்னா சரியான இணைய பக்கத்தில் இருக்கா அப்படின்றத பார்த்து அதை நாம் வச்சு தொடர்பு கொள்வது நல்லது, சரிங்களா? அடுத்த தகவலுக்கு இன்னொரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.